சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அரவிந்த், நீங்க பயங்கரமான ஆள் போல. இங்க பெரிய கூட்டத்தை கைக்குள்ள வச்சிருக்கீங்களே. அதை நீ இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்க சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே பாரு, இந்த இடமே அப்படி கலகலகலன்னு இருக்கும். ஆதி, அரவிந்துக்கு பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் தொடர்பு இருக்கு போல. ஆமா ஆமா. பவி எங்க? நம்ம கூட தானே வந்தா, எங்க போனா? ஆதி, ஏண்டா பவிய தனியா விட்டுட்டு வந்த? நான் என்ன பர்பஸா விட்டு வந்த மாதிரி சொல்றேன்? நம்ம எல்லாம் சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தோம்ல, அதான் அப்படியே வந்துட்டோம். நீ தானே லாஸ்டா பேசிட்டு இருந்த. என்ன கேக்குற? நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? உங்க 3 பேரையுமே ஆசிரமத்துக்கு நான் தான் கூட்டு வந்தேன். நான் தான் உங்க 3 பேருமே ஒழுங்கா கவனிச்சிட்டு இருந்திருக்கணும். பவித்ராக்கு என் மேலதான் கோவமா இருக்கும். சாரி பவி. சாரி பவி. ஏன் என்னாச்சு? ஏன் எல்லாரும் சாரி கேக்குறீங்க? இல்ல, 3 பேருமே எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ஒன்ன தனியா விட்டுட்டு வந்துட்டோம்ல. இப்பதான் நான் ஒருத்தி உங்க கூட வந்திருக்கேங்கிறது ஞாபகம் வருதா? சாரி பவித்ரா, ஆதி மட்டும் குத்த சொல்ல முடியாது. நீ சங்கவி கூட பேசிட்டு இருந்தியா, அதான் நான் மறந்துட்டு அப்படியே வந்துட்டேன். சரி, நீங்க பேசிட்டு மெதுவா வாங்க, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க போற? வேற எங்க போவாங்க? வீட்டுக்கு தான். இல்ல, எல்லாருமே கிளம்ப வேண்டியதான். நீங்க சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க, பேசிட்டு வாங்க. ஜானு தேட ஆரம்பிச்சிருவா. நான் கிளம்புறேன். பவி, கிளம்ப வேண்டியதான். லஞ்சுக்கு வெளியில போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். பிளான் பண்ணீங்கன்னா போயிட்டு வாங்க. எல்லாரும் தான் போறோம். யார கேட்டு பிளான் பண்ண? நான் வீட்டுக்கு போறேன். ஏன் பவி அடம் பிடிக்கிற? வீட்டுலதான் ஜானுவை பாத்துக்க ஆள் இருக்காங்கல்ல. கூட ஒரு 1/2 hour ஆக போகுது. அதே டைமிங் இங்க இருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு நினைச்சுக்கோ. சொல்லுங்க அரவிந்த். எல்லாருமே ஆசைப்படுறோம்ல, போலாங்க. அவ்வளவுதான், மௌனம் சம்மதம். வராங்கப்பா, வா போலாம். வாங்க. ஆதி, அந்த லொகேஷன் நல்லா இருக்குல்ல? ஆமா. உள்ளுக்குள்ள வந்த உடனே மனசும் கண்ணும் ஏன் உடம்பு கூட குளிர்ச்சியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி ஆதி, நான் ஃபீல் பண்ணத அப்படியே சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்னுடைய மனசுக்கு எப்ப கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்ல குழப்பமா இருந்தாலும் சரி, நான் நேரா இங்க தான் வருவேன். இங்க இருக்கவங்க கிட்ட மனசை விட்டு பேசினாலே மனசு லேசாயிடும். ஆக்சுவலா இங்க யார்ட்டையும் பேசணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துக்குள்ள வந்தாலே இந்த இடத்துல இருக்கு பாரு ஒரு வைப்ரேஷன், அதுலயே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும்.